எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். காலத்திலே ரகசியம் அறிவீர். அதாவது குறித்த காலத்திற்குள் ஒரு ரகசியம் அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் வரக்கூடிய நிகழ்வுகளிலே எது வருகிறதோ இப்படி ஒன்று கேட்டோம் என்று சற்று எச்சரிக்கையாக இருந்து விடலாம். அதற்காகத்தான் இந்த பதிவு. முழுவதுமாக கேளுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதும் பட்சத்தில் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். மகர ராசி என்பர்களே, 7 சனியை கடந்து வந்திருந்தாலும் இப்போது சனி பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். நவம்பர் வரை அப்படித்தான் இருப்பார். இது புதிய தகவல் அல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போது என்ன அப்படி ஒரு ரகசியம் எழுந்துவிட்டது என்று உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றலாம். உண்மையிலே பொருள் பொதிந்த ரகசியத்தை பற்றித்தான் உங்களுக்கு சொல்கின்றேன். ராகு என்பவன் எதையுமே வித்தியாசமாக செய்து வெற்றியையும் தருவான் அல்லது சோதனையையும் தந்து விடுவான். நமக்கு வெற்றிதான் வேண்டும். வெற்றி அல்லாத விஷயங்களிலே சென்று சோதனைக்கு அந்த சோதனை எலியாக மாற வேண்டிய அவசியம் அல்ல. ஆகையினாலே இந்த ராகு ஆளக்கூடிய நட்சத்திரத்திலே ஒன்று திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஒரு ருத்ரம், ஒரு சேஞ்ச். எதையுமே திடீரென்று மாற்றி போடக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது. ஆகையினாலே இந்த திருவாதிரையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பல சொல்லலாம். ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அந்த குறியீடு 2 வகையாக சொல்லலாம். அது நாம் எப்படி அமைத்துக் கொள்கிறோமோ அப்படி. ஒன்று வைரத்துளிகள், டைமண்ட்ஸ். ஆகையினாலே இது சிறப்புத்தான். இன்னொன்று கண்ணீர் துளிகள். கண்ணீர் துளிகள் என்றால் எப்போது வரும்? ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம், சோக கண்ணீராகவும் இருக்கலாம். ஆகையினால ஏதோ ஒரு எமோஷனல், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஹைப், ஒரு உயர்நிலைக்கு செல்லும் போது இது வரும். ருத்ரன் என்றாலே சிவனுடைய அம்சம். சிவன் என்பது ஈசன் வேறு சிவன் வேறு. ஆனால் ஈசனுக்குள் இருந்துத்தான் சிவன் வருகிறார். இந்த நிலையில் பார்க்கும்போது இந்த ருத்ர விஷயத்திலே 2 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்திலே ருத்ரனோடு இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் இந்த பதிவு. அதேபோல் 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவானும் அங்குத்தான் இருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் 6ஆம் இடத்திலே நடக்கிறது. 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே. ஆகையினாலே ஒரு விபரீத ராஜயோகம். அது மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறது. குரு சண்டால யோகமாக இது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகினால வெற்றிக்கான வழி என்றால் பெண்களை நல்ல விஷயத்திலே மதித்து அவர்களை மதிப்பு கொடுத்து நீங்கள் உயர்வை பெற வேண்டும். அவர்களுக்கு உரிய விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அது மதிப்பு. உங்களுக்கு உரிய விஷயத்தை தானாகவே இறைவன் தந்து விடுவான். இப்போது காமம் தீராது மோகம் தனியாது என்று ஏன் தந்திருக்கிறேன் என்றால் இது உண்மை தகவல். 2ஆம் இடத்துல ராகு. எதையுமே பெருசாக சாதிப்போம். தனம் பெரிதாக வேண்டும். அதே சமயத்துல பெரிதாக செலவு செய்து விடுவதற்கு கூட வழியை இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ருத்ரனினுடைய வாசலிலே இருக்கக்கூடிய, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய பின்புலத்திலே திருவாதிரையிலிருந்து குருவும் சுக்கிரனும் அருள் புரியும் போது அந்த சுக்கிரன் என்பவர் அதிகப்படியான சுகத்தை தருபவர். அது மட்டுமல்லாமல் கையிலே பணம், கைப்பணம். அந்த கைப்பணத்திற்கு அதிபதியான இடம் என்பது 2ஆம் இடம், சனி பகவான். அந்த சனி வக்ரம் பெற்று 2ஆம் இடத்து பலனையே தருகிறார். எப்படியோ ஒரு கைப்பணம் வந்துவிடும். நீண்ட முதலீட்டுகளில் இருந்தோ அல்லது நீங்கள் ஏற்கனவே எங்கோ தந்திருந்த விஷயங்கள் இருந்தோ கைப்பணம் வந்துவிடும். இப்போது அதை உரிய அளவிலே முதலீடு செய்யாமல் ஏதோ ஒரு வகையிலே, அது காமம் என்பது ஆண் பெண் வகையிலும் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று தேவையற்ற ஒரு பொருளை வாங்கி விடுவது என்று ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டோம், வாக்கில பின்வாங்க கூடாது என்று அந்த வாக்கை, அதாவது ஒரு விஷயத்திற்கு நீங்கள் உறுதியளித்திருப்பீர்கள். அது இப்போது காலம் கடந்த வாக்காக இருந்திருக்கும்.
ஆனால் அதை செய்கிறேன் என்று உங்கள் பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கக்கூடாது. அதாவது முன்னர் ஒரு காலத்திலே 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறீர்கள். உங்கள் திருமணத்திற்கு நான் 5 சவரன் 10 சவரன் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதனால இது 10 வருடங்களுக்கு முன்பு 5 சவரன் என்பதை நீங்கள் எளிதிலே ஒரு 1,00,000த்திற்குள் வாங்கிவிடலாம். ஒரு 10, 15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்று 1 சவரன் வாங்க நிச்சயம் 1,00,000 தேவை. ஆனால் பணமானது ஊதி பெரிதாகி இருக்கிறது, இன்ஃபிளேட் ஆகிவிட்டது. இப்போது அந்த வாக்கை காப்பாற்றுகிறேன் என்று சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. 2ஆம் இடத்து ராகுவின் மீது குருவினுடைய பார்வை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு விரய ஸ்தானம், சுப விரயம். காமம் என்றால் உங்கள் கையில் தங்கம் வைத்துக் கொள்ள வாங்குங்கள், அது சுப விரயமாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் நிலம் வைத்துக் கொள்ள, உங்கள் பெயரில் நிலம் வைத்துக் கொள்ள வாங்குங்கள், அது சுப விரயமாக இருக்கட்டும். ஆனால் விபரீத ராஜயோகம், வேறு யாரோ ஒருவர் ஒரு ஆர்டர் செய்திருப்பார் ஒரு நகையை, அது ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கலாம், அல்லது 1 லட்சம் ரூபாய் என்று இருக்கலாம். ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாங்காமல் விடக்கூடிய நகை உங்களுக்கு பிடித்திருக்கும். அதனால் செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கத்தின் அசல் விலைக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்வார்கள். ஆகினால் யாருக்கோ போக வேண்டியது உங்களுக்கு வரும். இதுதான் குரு 12ஆம் இடத்து குரு 6ஆம் இடத்திலிருந்து பார்வை செய்யும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி. என்ன முயற்சி? நகை வாங்க நீங்கள் சென்றிருக்க வேண்டும். இப்படி இதே நெகட்டிவ் திங்கிங்கில் எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது வேறு ரூபமாக எடுத்துக்கொள்ளும் போது, ஆணோ பெண்ணோ மகர ராசி என்பவர்கள் உங்களுக்கு பிடித்திருக்க ஆண் மீதோ பிடித்திருக்க பெண் மீதோ பணத்தை செலவழித்து அவர்களுக்கு நகை நட்டை வாங்கி தந்து சீர்கிடக்கூடிய செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிரச்சனையை தந்துவிடும். ஆனால் பெண்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு, சுக்கிரன் 6ஆம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கும் போது, அதனால்தான் சொல்கின்றேன், பெண்களை தகுதியோடு நினைத்து வெற்றி பெறுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் பெரும்பாலும் இந்த குரு சுக்கிரன் இந்த 2 நிலைகள் எப்படி என்றால், இது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், குழந்தைகள், காதல், தொழில், உங்களுடைய முயற்சி, செலவு, தூக்கத்தை எதனும் தவறு செய்தால் தூக்கத்தை கெடுத்துவிடும். ஏனென்றால் இந்த சயன நிலையில, போக நிலையில 12ஆம் இடத்துல மிக்சட் ரிசல்ட்ஸ், கலவையான அந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழும். கலவையான அற்புதங்கள் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், எது சட்டத்திற்கு உட்பட்டதோ அதை நீங்கள் ஏற்கும்போது மிகப்பெரிய வெற்றி. 12ஆம் இடத்துல வக்ரசனி பார்வை, குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, செவ்வாயினுடைய பார்வை. ஆண் பெண் விஷயங்களில் ஈடுபடுகிறீர்கள் என்றால், இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் செலவுக்கான ஆற்றலை தந்து விடுகின்றான். ஆகையினால ஆற்றலை சரியான முறையில பயன்படுத்துங்கள் என்று ஆகஸ்ட் மாத பலன்களிலே சொல்லியிருப்பேன். தேவையற்ற ஒரு ஆற்றலையும் கூட இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானவர் தந்து விடுவார். அந்த முயற்சி என்பது இருக்கு. எதையுமே சட்டபூர்வமாக நல்ல ஒரு வல்லுநரனுடைய ஆலோசனையோடு பொறுமை காத்து, எந்த விதமான டர்புலன்ஸ், படபடப்பு இல்லாமல் நீங்கள் செயல்படும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். காமம் தீராது என்பதிலே நல்ல விஷயத்திற்கு காமப்படுங்கள், அதிலே மோகப்படுங்கள். தேவையற்ற சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலே ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு. வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே தடை தாமதம் இருக்கிறது என்றால், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அல்லது ஒரு லைசன்ஸ், வெளிநாட்டிலிருந்து ஒரு பொருளை வாங்கி விற்க, அல்லது ஒரு பாஸ்போர்ட் விசா சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வெற்றி. சைபர் குற்றங்கள் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருக்கிறது என்றால் அது நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. சட்டபூர்வமாக பல விஷயங்களில திடீரென்று நீங்கள் எதிர்பாராத ஒரு பிராயசித்தம், ஒரு பரிகாரம், ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலையானது தருகிறது. ஆகையினால எச்சரிக்கை, காலத்திலே ரகசியம் அறிவீர். குருவும் சுக்கிரனும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார். திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரனுடைய நட்சத்திரம். ஆகையினால் இல்லங்களுக்கு அருகிலே நடராஜ பெருமாள் கோயில் இருந்தால் சென்று கண்டு வருவது சிறப்பை ஏற்படுத்தும். இல்லை என்றாலும் கூட உள்ளத்திலேயே நடராஜருடைய அந்த ருத்ர தாண்டவத்தை நினைத்து நீங்கள் வெற்றிக்கான ருத்ர தாண்டவத்தை தொடங்கலாம். அன்பு நேயர்களே, பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.